ஹலோ நேர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்கோ? இன்றைக்கி வீடியோவில் நான் என்ன காட்ட போகிறேன்னாக்கா, சூப்பர் ஹெல்த்தியாக ஈஸியாக பண்ணுறப்பட பிரேக்ஃபாஸ்ட் காட்டி கொடுக்குறேன். சிகப்பு அவலில் மசாலா ரொட்டி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3/4 அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சிகப்பு அவலை போட்டுட்டு நல்லா கழுவுங்க. நீங்கள் வெளுப்பு அவலில் கூட இப்படி தான் செய்யலாம். ஒயிட் போஹா கிடைக்கும் இல்லையா, சேம் மெத்தடு தான். பட் நான் சிகப்பு அவல் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், அவ்வளோதான். 1க்கு 2 தடவை இப்படி கழுவிட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி ஆனப்புறம் பூஞ்சி ஒரு பேசனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அது மொத்த நானும் அது சாஃப்டானால் தான் நல்லா ரொட்டி தட்டை வரும். பாருங்க, நான் எல்லாம் பூஞ்சுண்டு பேசனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருக்கேன். அப்புறமா இதுக்கு பொடியாக நெருக்கினா ஒரு 2-3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தூக்கலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணியிருக்கிற மல்லித்தழை, கேரட் துருவல், தேங்காய் துருவல், அப்புறம் பைண்டிங் பர்பஸுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். ப்ரோட்டீன் கூட சேரும், பைண்டிங் பர்பஸ் கூட சர்வ் ஆகும். நீங்கள் கடலை மாவு வேண்டானாக்கா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், ஆனாலும் கூட கட்டு மிளகா அப்படி சேர்த்துக்கிறேன், ஏன்னா ரொம்ப டேஸ்டியாக வரும். அப்புறமா எள், ஜீரகம் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு தண்ணி போடாமல் கிளறுங்க. வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி அது இழுத்துக்கும் அவல். அப்புறம் இன்னும் தேவைப்பட்டதுன்னா தண்ணி தொளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி வைங்க. ஸோ தட் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருந்தாக்கா அவல் நல்லா சாஃப்ட் ஆகிடும், நல்லா பிசிஞ்சு ரொட்டி தட்டுறதுக்கு வரும். இப்போ நான் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு காட்டி கொடுக்குறேன். இந்த அவலுக்கு உருளைக்கிழங்கு மசாலா நல்ல காம்பினேஷனு. ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு தாளிப்புக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு எல்லாம் தாளிச்சுட்டு கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துண்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1, 2 அப்படி பொடியாக நெருக்கி சேர்த்துண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா, அப்புறம் கட்டை மிளகா பொடி கூட சேர்க்குறேன் நான், ஏன்னா ரொம்ப டேஸ்டியாக வரும், கலர்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுற உப்பு சேர்த்துண்டு நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கை நான் முதலே குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அது ஒரு 4 உருளைக்கிழங்கை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மல்லித்தழை, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ சூப்பராக உருளைக்கிழங்கு மசாலா ரொட்டிக்கு ரெடி ஆச்சு. நீங்கள் ரொட்டி மேலே ஃபுல் ஸ்ப்ரெட் பண்ணி கூட சர்வ் பண்ணலாம், இல்லை சைடில் வச்சு கூட கொடுக்கலாம். பாருங்கள், கல் காஞ்சின்னு இருக்கு. இப்போ ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் மேலே 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ ரொட்டி மாவு காந்து வச்சிருந்தோம் இல்லையா, நல்லா இன்னொரு வாட்டி கையில் பிசைஞ்சிட்டு இப்படி தட்டிட்டு டைரெக்டாக தவா மேலே போடுங்க. சூப்பராக வரும், தெளிவாக வரும். எனக்கு காலையில் ரொம்ப அர்ஜென்ட் இருந்தது, நிறைய வேலை இருந்தது, ஃபாஸ்ட்டாக பண்ணணுமா இது, அதனால தடான்னு பண்ணிட்டேன்னா கொஞ்சம் எடுக்கச்சே ரொட்டி உடஞ்சிது. பட் நீங்கள் நிதானமாக பொறுமையாக பண்ணுங்க, சூப்பராக வரும். தொட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச சட்னியை வச்சு சர்வ் பண்ணுங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துன்னு சொல்லுங்க.